கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு, மறந்துவிட்டோம், இனி மறக்க மாட்டோம். ஒருமுறை இங்கிலாந்து ராணி குயின் விக்டோரியா அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருந்தார்கள். இந்தியாவின் முக்கிய இடங்களையெல்லாம் பார்வையிட்ட பிறகு மீண்டும் இங்கிலாந்திற்கு புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன் ராணி அவர்கள் குளியல் அறைக்கு சென்று முகம், கை, கால்கள் கழுவி வர அவர்களுக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கி இருந்த குளியல் அறைக்கு சென்றார்கள். கை, கால், முகம் கழுவிவிட்டு அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த விமானத்தில் பறந்து விட்டார்கள். விமானம் நடு வானில் பறந்து கொண்டிருந்த போது தன் விரலில் மின்னிக் கொண்டிருந்த மோதிரத்தை குளியல் அறையிலே வைத்துவிட்டது நினைவுக்கு வந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போதே விமான ஓட்டிக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே விமானம் திருப்பப்பட்டு மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே வந்தது. ராணி வைத்த இடத்தில் மோதிரம் இருந்தது. அவர் அணிந்து கொண்டதும் விமானம் மீண்டும் புறப்பட்டது. அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ராணி அம்மையார் மோதிரத்தை மறந்தது சில நிமிடங்கள்தான். ஆனால் நாமோ எண்ணி முடியாத நாட்களாய் தேவனை மறந்து போனோம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று எரேமியா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கூறப்படுகிறது. நம் ஆண்டவர் மிகுந்த மன வருத்தம் உள்ளவராக, துக்கம் நிறைந்தவராக இவ்வார்த்தைகளை கூறுகிறார். என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு பெண் மிகவும் விரும்பவும் அணிந்து கொள்வது அவளது நகைகளே. உண்ண உறங்க மறந்தாலும் நகைகளை அணிந்து கொள்ள மறக்க மாட்டாள். மணப்பெண்ணும் தன் ஆடைகளை திருமணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பே ரவிக்கை முதலானவைகளை தைத்து ஆயத்தமாக அறைக்கு உடுத்தி கொண்டிருப்பாள். ஒரு மணப்பெண்ணால் தன் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிய மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டாள். ஆனால் நாமோ நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த கர்த்தரை மறந்து விட்டோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டோம். தினமும் ஜெபிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் ஒழுங்காக சபைக்கு செல்வதையும் மறந்து விட்டோம். தாராளமாய் ஊழியத்திற்கு கொடுப்பதையும் ஊழியர்களுக்காக ஜெபிப்பதையும் மறந்து விட்டோம். கர்த்தர் தாமே இம்மாபெரும் தவறை மன்னித்து மீண்டும் அவரையே நம்பி நேசித்து அவருக்காக ஜீவித்து அவருக்காக சாட்சியாய் வாழ அவரை மறவாமல் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசாயா புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூறப்படுகிறது. சற்று சிந்தியுங்கள், தியானியுங்கள். ஆமென். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம்.